அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மலரின் பாகங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மலரின் பாகங்கள்னால், இப்போ பாருப்பா, அந்த பூவை நல்லா பாரு. இதில் இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி இது என்ன பகுதி? காம்பு, பூவோட காம்பு. அது போக இங்கே பாரு, 2 இது இருக்கா பச்சை கலரில். இந்த இதை என்ன சொல்கிறோம்னா, பூவோட மொட்டு பார்த்துருப்பேல, மொட்டுக்கு அடியில் பச்சை கலரில் இந்த இடம், இந்த இது இதழ் மாதிரி ஒன்று இருக்கும். இது என்ன செய்யுதுன்னா, அந்த பூவை பாதுகாக்குது. வெளிப்புற பாதுகாக்கக்கூடிய வெளிப்புற அடுக்கு. இதை என்னன்னு சொல்கிறோம்னா புள்ளி வட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதை என்னன்னு சொல்கிறோம்? புள்ளி வட்டம்னு சொல்கிறோம். இது பெரும்பாலும் எப்பயுமே என்ன கலரில் இருக்கும்னா பச்சை கலரில் தான் இருக்கும். அடுத்தது இந்த பகுதியை பார்ப்பா. இந்த பகுதி இருக்குது பார்த்தியா? இது அல்லி வட்டம். இது என்னது? அல்லி வட்டம். இது பிரகாசமான நிறத்தோடு இருக்கும். நீ நிறைய கலராக பூக்கள் பார்த்துருப்ப. அது மாதிரி இது கலராக இருக்கும். இந்த அல்லி வட்டம் கலராக இருக்கும். ஒரே கலரில் இருக்காது, கலராக இருக்கும். இது பிரகாசமாக இருக்கும். தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள், இதெல்லாம் இந்த அந்த பூச்சிகளை இது ஈர்க்கும். அந்த நிறத்தை வச்சு ஈர்க்கிறது தான் இதனோட முக்கியமான பணியாக இருக்கும், இந்த அல்லி வட்டத்தோட பணி. இது இந்த பூச்சிகள் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகிறதாம். இந்த பூச்சிகள் என்ன செய்யுது? இந்த கலரை பார்த்துட்டு இந்த பூவில் அமர்ந்து இந்த மகரந்த சேர்க்கைக்கு இது உதவுகிறது. அடுத்தது பார்ப்பா, இந்த காம்பு இருக்குது பார்த்தியா? இந்த காம்பு சின்ன சின்ன காம்பாக இருக்குது பார்த்தியா? இந்த காம்பெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மகரந்த தாள் வட்டம். இதுக்கு பேர் என்னென்னா மகரந்த தாள் வட்டம். இந்த மகரந்த தாள் வட்டம் பூவோட மைய பகுதியில் காணப்படுது. இது பெரும்பாலும் எதுக்கு பயன்படுதுன்னா இனப்பெருக்கத்துக்கு உதவுகிறது. இதில் மகரந்த தூள் இருக்கும். இந்த சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தியா? இதில் பூரா என்ன இருக்கும்னா மகரந்த தூள் இருக்கும். இதை பூவோட ஆண் பாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த நடுவில் ஒன்று பெருசாக இருக்குல்லப்பா, இந்த இதை என்னன்னு சொல்கிறோம்னா சூலகம். இந்த இதை என்னன்னு சொல்கிறோம்? சூலகம். இது மலரோட பெண் பாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூலகம் என்ன செய்யுதுன்னு கேட்டேன்னா, மகரந்த துகளை எடுத்துக்கிட்டு அதோடு சேர்ந்து கனிகளை உற்பத்தி செய்யுது, காய்களை, பழங்களை உற்பத்தி செய்யுது. இது பூவோட பெண் பாகம் ஆகும். அதோட பூக்கள்லையே பாருவேன், உலகிலேயே மிகப்பெரிய மலர் எதுன்னு சொன்னேன்னா ராப்லேசியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பூவோட பேர் என்னதுன்னா ராப்லேசியா. இது இந்தோனேசியாவில் மலை காடுகளில் கிடைக்குதான். இது ரொம்ப அரிய வகை மலர்னு சொல்கிறாங்க. அடுத்தது பருவகால மலர்கள் பார்க்க போகிறோம். பருவகால மலர்கள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலநிலை மாற்றங்களில் தான் நம்ம பருவ காலங்கள்னு சொல்கிறோம். இது 4 வகையாக பிரிக்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம், 4 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த காலங்களில் பூக்கிற பூக்களை தான் பருவகால பூக்கள்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பூக்களை பாரு, குளிர்காலத்தில் தான் இந்த பூக்கள் பூக்கும். இந்த பூ இப்போ பேர் என்ன? டிசம்பர் பூ. இந்த பூ என்ன பூ? டிசம்பர் பூ. இந்த பூ. அடுத்தது இந்த பாரு குளிர்கால மல்லிகை. இந்த பூ பேர் குளிர்கால மல்லிகை. இங்கே பாரு, இது சம்மங்கி. இது குளிர்காலத்தில் பூக்கிற பூக்கள். அடுத்தது பாரு, இது கோடை காலத்தில் பூக்கக்கூடிய பூக்கள். இது பாரு மல்லிகை, அடுத்தது சூரியகாந்தி, அடுத்தது ரோஜா. இதெல்லாம் என்னென்னா கோடை காலத்தில் பூக்கிற பூக்கள். அடுத்தது பாரு, இது 2 பூவும் இலையுதிர் காலங்களில் பூக்கும். இந்த பாரு டார்லியா அப்படின்ற பூ டேரியான்னு கூட சொல்லுவாங்க. இந்த பூ குளிர்காலத்தில் பூக்கும், இலையுதிர் காலத்தில் பூக்கும். அடுத்தது இந்த குங்குமப்பூ இருக்குது பார்த்தியா? இதுவும் இலையுதிர் காலத்தில் பூக்கும். அடுத்தது இந்த கடைசியாக ஒன்று இருக்குது பார்த்தியா? டியூலிப்பு, மணிப்பூன்னு சொல்லுவாங்க. இந்த டியூலிப்பு வசந்த காலத்தில் பூக்கக்கூடிய பூ. அடுத்தது பாரு, இந்த கனகாமரம் இருக்குது பார்த்தியா? அந்த கனகாமரம் எல்லா பருவத்துலேயுமே பூக்கக்கூடிய பூ.
கனகாமரம் இருக்குது பார்த்துப்பா, இது வந்து எல்லா காலத்துலேயுமே பூக்கும். அடுத்தது குறிஞ்சி பூ இருக்குது பார்த்தியா, இந்த பூ வந்து அரிய வகை பூ. இது வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பூக்கும். அடுத்தது பாருங்க, அடுத்தது அயல் தாவரங்கள் அப்படின்னா என்னென்னா அழகு தாவரங்கள். அழகுக்காண்டி நம்ம வளர்ப்போம்லப்பா, குரோட்டன்ஸ்லாம் வளர்ப்போம்ல, அதான் அழகு தாவரங்கள். அழகுக்காண்டி வளர்க்கக்கூடிய தாவரங்கள். இது வந்து இயல்பான இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வளரும்ப்பா. ஆனால் ஏதாவது ஒரு காரணத்துக்காண்டி அதனோட இடத்த விட்டு மாற்றி மனிதர்கள் வந்து கொண்டு வந்து வளர்க்குறாங்க. இதை தான் வந்து அயல் தாவரங்கள்னு சொல்கிறாங்க. இந்த அயல் தாவரத்தோட நோக்கம் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு அலங்காரத்துக்காண்டி, அழகுக்காண்டி வைக்கிறது தான். இந்த இதில் பாரு, இதில் ஒரு தாவரம் இருக்குது பார்த்தியா, சைக்கஸ். இது வந்து சைக்கோ பனைன்னு சொல்லுவாங்க. பனைமரம் மாதிரியே இருக்கும், குட்டையாக இருக்கும், அழகுக்கு வைக்கிறது. அடுத்தது பெரணி. அடுத்தது வந்து குரோட்டன்ஸ் உனக்கு தெரியும், கலர் கலராக இருக்கும், அதோட நிறைய குரோட்டன்ஸ் இருக்குது. அடுத்தது பாரு, அடுத்தது விசிறி பனை. நீ வந்து பூங்காக்கள்லாம் பார்த்துருப்ப. விசிறி பனை, விசிறி வாழை, படகு அல்லி, கற்றாழை, இதெல்லாம் வந்து பூங்காக்கள்லாம் பார்த்துருப்ப. கற்றாழைலாம் நம்ம வீட்டுகள்லையே கூட பயன்படுத்துகிறோம் இப்போ. சரியாப்பா, இதெல்லாம் வந்து அழகுக்கு வளர்க்கக்கூடிய தாவரங்கள். அடுத்தது பாரு, இந்த செடியை பாருப்பா. இந்த செடி பேர் என்னென்னா பார்த்தீனியம்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு வகையான களைச்செடி. அதாவது பயிர்களுக்கு இடையில களை இருக்கும்லப்பா, அது வேண்டான்னு பிடுங்கி எறியும்ல, அதை தான் களைச்செடின்னு சொல்லுவாங்க. பார்த்தீனியம்ன்றது வந்து ஒரு களைச்செடி. இது வந்து புதிய இடங்களில் திடீர்னு புதுசாக ஒரு இடத்துல வளர ஆரம்பிச்சிடும். அதோடு இது என்ன செய்யும்னா, அதனோட எல்லைகளை விரிவுபடுத்திக்கிட்டே போய் விளைச்சல் பகுதியில் ஃபுல்லாக வளர ஆரம்பிச்சிடும். வேளாண்மையை ரொம்ப பாதிக்கும் இந்த தாவரம். இது வந்து இதனோட மகரந்த துகள்கள் இருக்குல்லப்பா, அது இயற்கையிலேயே நம்மளுக்கு வந்து நம்ம மேலே உடம்புல பட்டுச்சுன்னா ஒவ்வாமை ஏற்படும். ஒவ்வாமைன்னா என்ன, அரிக்கும், புண்ணு வரும், அந்த மாதிரி ஏற்படும். அதனால் இந்த செடியை என்ன செய்யணும், தொடாமல் இருப்பது தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. சரியாப்பா, இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா? தேங்க்யூப்பா.